Hi friends, welcome to Tamil King channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வாட்டர் ஐடி PVS கார்டு எப்படி நம்ம ஆன்லைன்ல அப்ளை செய்து வாங்குவது. சோ அத பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுவரைக்கும் நம்ம Tamil King channel subscribe பண்ணாதவங்க அப்படியே கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க நம்ம இப்போ வாட்டர் ஐடி PVS கார்டு எப்படி ஆன்லைன்ல அப்ளை செய்து வாங்குவது அப்படி சொல்லிட்டு தெளிவா லைவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்கள் மொபைலில் இருக்கிற குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா சர்ச் பாக்ஸில் போய்ட்டு நான் சொல்கிற டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஐடி கார்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படி சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு பாருங்கள். ஸோ அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனோட அஃபிஷியல் வெப்சைட் தான். ஸோ கீழே கொஞ்சம் கிளிக் பண்ணி வாங்க. கிளிக் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில் ஃபார்ம் 8 அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாகின் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் இதில் லாகின் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால மேலே பார்த்தீங்கன்னா சைன் அப் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்து கிளியராக பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் அப்படி சொல்லிட்டு பாக்ஸ் வரும். உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. கேப்சா என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மொபைல் நம்பர் அல்லது ஒரு இமெயில் ஐடி ரெண்டில் ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணால் போதும். ஃபில் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படி சொல்லிட்டு 4 பாக்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் நேமில் உங்களோட ஃபஸ்ட் நேம் போட்டுக்கோங்க. லாஸ்ட் நேமில் உங்களோட லாஸ்ட் நேம் போட்டுட்டு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் OTP அப்படி சொல்கிற ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP ஒன்று சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த OTP எடுத்து கீழே அந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை அப்படி சொல்கிற ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லாகின் ஐடி கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு லாகின் பண்ணுற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு போட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா பார்த்து என்ட்ரி பண்ணிட்டு கீழே கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிக்வெஸ்ட் OTP அப்படி சொல்கிற ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். ஸோ அந்த OTP எடுத்து அந்த பாக்ஸில் என்ட்ரி பண்ணிட்டு வெரிஃபை லாகின் அப்படி சொல்கிற ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண மறுபடியும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ கீழே கொஞ்சம் கிளிக் பண்ணி வாங்க. கீழே கிளிக் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபில் ஃபார்ம் 8 அப்படி சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் அதர் அப்படி சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. செல்ஃப்னா நீங்கள் உங்களுக்கு பண்ணுறீங்கன்னா நீங்கள் செல்ஃப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கு பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு யாருக்கும் பண்ணுறீங்கன்னா அதரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா வேற ஒரு நபருக்கு தான் நான் பண்ணுறேன். ஸோ அதனால் கீழே பார்த்தீங்கன்னா அதர் அப்படி சொல்லி கொடுத்துருக்க ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படி சொல்கிற ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எபிக் நம்பர் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு பாக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்டர் ஐடியில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை பார்த்து நீங்கள் இதில் அந்த நம்பர் அந்த பாக்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ கீழே கொஞ்சம் கிளிக் பண்ணி வாங்க. கிளிக் பண்ணி வரும்போது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஓகே அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 விதமான ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்தவுட் கரெக்ஷன் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஓகே அப்படி சொல்கிற ஆப்ஷனை. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ கீழே கொஞ்சம் கிளிக் பண்ணி வாங்க. கிளிக் பண்ணி வரும்போது கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படி சொல்லி கொடுத்துக்கிட்டே வாங்க.
அப்ளிகேஷன் ஃபார் இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக்ஸ் வித்தவுட் கரெக்ஷன் அப்படி சொல்கிற ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒரு ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படி சொல்கிற ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பிளேஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட இடத்த நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணி டைப் பண்ணி என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படி சொல்கிற ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா என்ட்ரி பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் அந்த டிஸ்பிளேல வரும். உங்களோட கேப்சா பார்த்து நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ அண்ட் சப்மிட் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு ஆப்ஷன் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ கீழே கொஞ்சம் கிளிக் பண்ணி வாங்க. கிளிக் பண்ணி வரும்போது உங்களுக்கு ஏதாவது இதில் எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கீப் எடிட் அப்படி சொல்கிற ஆப்ஷனும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணாமல் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படி சொல்கிற ஆப்ஷனும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எஸ் அப்படி சொல்கிற ஆப்ஷனும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட வாட்டர் ஐடி பிவிசி கார்டு நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிட்டீங்க. அப்ளை பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ரெஃபரன்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்டர் ஐடி உங்களோட 7 டேஸ்லேயே உங்களோட வீட்டுக்கு வந்துடும். சப்போஸ் அந்த 7 டேஸில் உங்களுக்கு வீட்டுக்கு அந்த வாட்டர் ஐடி வரல அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆன்லைனில் என்னென்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்பர் வச்சு நம்மளோட பிவிசி வாட்டர் ஐடி கார்டை நீங்கள் ட்ராக் பண்ணி பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஸோ என்னோட வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ராக்கிங் வீடியோ அப்படி சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நான் இந்த வீடியோ ஒரு மேக் பண்ணி போடுறேன் எப்படி இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு நம்மளோட பிவிசி கார்டை நம்ம ட்ராக் பண்ணி பார்க்குறது அப்படி சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வாட்டர் ஐடி பிவிசி கார்டு நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை செய்து வாங்குவது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனி டைம் நான் ரிப்ளை தரேன். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறதுல உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ அந்த பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். மொத்தம் ஒரு 5-6 கேரக்டரில் நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண தெரியல அப்படின்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு அப்படி சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு உங்களுக்கு கிரியேட் பண்ணி சென்ட் பண்ணி விட்றேன். ஸோ அந்த எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.